அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஒரே இருப்பில் உதவிகள் ஓடோடி வரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லாஹ்விடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள ஏராளமான அமல்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவையோ அல்லது ஒரு வசனத்தையோ நம்ம ஓதி துஆ கேட்கறது தான். ஏன்னா குர்ஆன்ல நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு. கஷ்டம்னாலும் தீர்வு இருக்கு. பரக்கத் வேணும்னாலும் தீர்வு இருக்கு. துஆக்கள் கபூல் ஆகணும் அப்படின்னாலும் அதுல தீர்வு இருக்கு. குர்ஆன்ல நம்மளோட எல்லா தேடல்களுக்குமே தீர்வு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குர்ஆன்ல இருந்து நம்ம ஒரு சூறாவையோ ஒரு ஆயத்தையோ நம்ம ஓதி கேட்கும்போது உடனடியா அதனுடைய பலனை நம்ம அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் சோம்பேறித்தனம் பண்றது என்ன அப்படின்னா, சூறாக்கள் ஓதுறது தான். திக்ருகளை கூட ஓதிடுவோம். ஆனால் குர்ஆன்ல இருந்து ஒரு சூறாவை ஓதுறது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இதை ரொம்ப தூய்மையான நிலையில் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே நிறைய பேர் இதை கையில் எடுக்கிறது கிடையாது. ஆனால் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஏராளமான பலனுண்டு அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துடுறாங்க. திக்ருகளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட பலாயிரக்கணக்கான அளவு, பலாயிரக்கணக்கான மடங்கு அதிகமான பவர் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் தேவை அப்படின்னாலும் திருக்குர்ஆனின் பக்கம் நீங்க விரையுங்க. நிச்சயமா அதுல உங்களுக்கு தேவையான எல்லா தீர்வுகளுமே கிடைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 சிறந்த குட்டி சூறாவை தான் சொல்ல போறேன். ஆனா இந்த 3யுமே நீங்கள் ஒரு இருப்பில் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ்விடம் இருந்து உதவிகள் ஓடோடி வரும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை தனியாக ஓதினாலே சிறப்பதிகம். 3யும் சேர்த்து ஓதும்போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து சில மணி நேரங்களில் பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது துஆக்கள் கபூல் ஆகுவதற்கு தடை எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களோட வாழ்க்கை முறை சரியா இருக்கணும். அல்லாஹ்தாலா நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்து இந்த அமலை நீங்க முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். சில பேர் ஒரு பக்கம் பாவம் செஞ்சுக்கிட்டு துஆ கபூல் ஆகுவதற்கு தடை இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அமல் செய்வாங்க. அவங்களே சொல்லுவாங்க, பல வருஷமா துஆ கேட்குறேன், ஒரு துஆவும் கபூல் ஆகலை அப்படின்னு. அல்லாஹ்தாலா யார் ஒருவரையும் அப்படி சோதிக்க மாட்டான். ஏன்னா துஆ கேட்டு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அல்லாஹ் கேட்கறதையெல்லாம் கொடுப்பான். ஆனா ஒரு அடியார்கிட்ட குறைகள் இருக்கு, துஆ ஏற்கப்படாத குறை இருக்கு அப்படின்னா மட்டும்தான் துஆக்கள் தாமதிக்கப்படும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சரியா வாழ்றோமா, துஆ ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவு தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம கவனிக்கணும். அதை கவனிச்சாலே போதும். ஒரு சின்ன அமலை செஞ்சா போதும், ஒரு சின்ன சூறாவை ஒரு தடவை ஓதனா போதும், உங்களோட துஆ உடனுக்குடன் கபூலாகும். இன்னைக்கு எல்லாமே சரியா இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த சூறாக்களை நீங்க ஓதுங்க, உடனடி பலன். இப்ப அந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுதான் சூரா லுஹா, சூரா இஹ்லாஸ், சூரா கதிர். இந்த சூறாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் நீங்க 3 தடவை ஓதணும். சூரா லுஹாவை 41 முறை ஓதணும். சூரா லுஹா தெரியும் இல்லையா? வல்லுஹா வல்லேலி. இந்த சூறாவை 41 முறை ஓதணும். இந்த சூறாவுக்கு ஏராளமான பலன் உண்டு. இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா செல்வத்தின் வாசல்கள் நமக்கு திறந்து வைக்கப்படும். செல்வம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தேவைக்கும் இந்த சூறா போதுமானது. அடுத்தது சூரா இஹ்லாஸ் 11 தடவை நீங்க ஓதணும். சூரா இஹ்லாஸ் பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது, துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த சூறா. ஏன்னா இது குட்டி சூறா தான், ஆனா இதனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னு அறியக்கூடிய ஒரு சூறா. இதுல துஆ கபூலாகக்கூடிய இஸ்முல் ஆலம் கொண்ட அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதனால இது துஆ கபூலாகக்கூடிய ஒரு சூறா தான். இதை 11 தடவை ஓதிக்கோங்க. 3வது நம்ம ஓத வேண்டிய சூறா சூரா கதிர். சூரா கதிருடைய பலன்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதை எப்படி ஓதினாலும் பலன் கிடைக்கும். இரவில் நீங்கள் ஓதிட்டு படுங்க, காலையில் நீங்கள் நினச்சது நடக்கும். அந்த அளவு ரொம்ப சக்தி பெற்ற ஒரு சூறா. தஹஜ்ஜுதில் ஓதுங்க.
வெறும் 41 முறை ஓதுங்க. உடனடி பலன் உறுதி. பல நாள் கஷ்டமும் தீரும். இன்னும் சூரா கதிர இரவுல தூங்கும்போது ஒரே ஒரு தடவை ஓதனா கூட போதும். உங்களோட ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். இந்த சூரா கதிரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது துவா கபூல் ஆகிறதுக்கும் சரி, செல்வத்தை நமக்கு அதிகப்படுத்துறதுக்கும் சரி, கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும் சரி, நம்ம தேடக்கூடிய விஷயங்களை நமக்கு கொடுக்கறதுக்கும் சரி, இந்த சூறா ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த சூறாவை 100 தடவை ஓதுங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 3 சூறாக்களையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட கேளுங்க. எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு உதவி வேணும் யா அல்லாஹ்னு கேளுங்க. உதவிகள் ஓடோடி வரும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சுட்டு உங்களோட துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன் போட்டுருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவான். மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்கள் வேணும், சூறாக்களுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு சூறாவுக்கும் நிறைய பலன் இருக்கு இல்லையா, எல்லா பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா விதமான வஜீஃபாக்களும் இருக்குது. எல்லா சூறாவினுடைய சிறப்புகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா, தௌபா கிதாப், இந்த 2 கிதாபும் எங்களுக்கு அவசியம் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிதாபுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அவசியம் வேணுங்கிறவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மக்கிட்ட மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் ரிசல்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. முடி உதறது எனக்கு 15 நாளில் ஸ்டாப் ஆகிருக்கு, பரவாயில்ல, நிறைய முடி அதிகமாக வளர்றதை நாங்கள் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது ஹேர் பேக்காகவும் ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது உங்களோட உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், நல்ல உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய, சக்தி தரக்கூடிய ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சா நம்மளோட மில்லட் ஹெல்த் மிக்ஸை இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க. அது மட்டுமல்ல, உடனடியாக உங்களோட முகம் ரொம்ப க்ளோவாக ஷைனிங்காக சூப்பராக இருக்கணும்னு நினச்சா நம்மக்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் இருக்குது. இது முற்றிலுமே ரோஜா பூவை மட்டுமே வச்சு செஞ்ச ஒரு ஃபேஸ் பேக்கு. அடுத்தது நலங்கு மாவு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த நலங்கு மாவை நீங்கள் வாரத்தில் 3 முறை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் ஃபேஸ் பேக்கை நீங்கள் தினமுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. இந்த 2 ப்ராடக்ட்டுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.